ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இது உங்களோட கோமதி ஆண்டி ஃப்ரம் த லிட்டில் ஸ்டோரி ஸ்டேஷன். ஆமாம், இன்னைக்கு நம்ம ஒரு சேட்டைக்கார கதை பார்க்க போகிறோம். யாரெல்லாம் தூங்கிறதுக்கு சேட்டை பண்ணுவீங்க? தூங்கும்போது அம்மா அப்பா தூங்க வைக்கும்போது எனக்கு தூக்கம் வரல, எனக்கு இதை பார்க்கணும், அது பார்க்கணும், அந்த கதை சொல்லு, இந்த கதை சொல்லு, நிலா ஏன் உருண்டையாக இருக்குது, அப்புறம் ஏன் எறும்பு ஓடுது, எறும்புக்கு தூக்கம் வருமா, இப்படி எவ்வளோ கேள்வி கேட்போம். ஆமாம், உங்கள் எல்லோரும் மாதிரியும் இன்றைக்கி நான் படிக்க போகிற கதையிலையும் ஒரு கிளி குஞ்சு இருக்குது. அந்த கிளி குஞ்சு அப்பா கேள்வி கேட்டே இருக்குடா, தூக்கமே வரலையா அதுக்கு. என்ன நடக்குது பார்ப்போமா அந்த கதையில்? கிளி குஞ்சு கதை E.N. ஷீஜா, சித்திரம் N.T. ராஜீவ், தமிழில் மொழிபெயர்த்தது உதயசங்கர், வெளியிட்டது புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். கதைக்குள்ளே போகலாமா? கிளி குஞ்சு. இரவு வெகு நேரமாகிவிட்டது. கிளி குஞ்சு இன்னும் உறங்கவில்லை. அம்மா கிளியின் அன்பு இனிமையான தாலாட்டாக வெளிவந்தது. தாலாட்டு கிளி குஞ்சின் மென்மையாக தழுவி சென்றது. ஆனால் கிளி குஞ்சு உறங்கவில்லை. கடைசியில் அம்மா கிளி இலைகளை சேர்த்து ஒரு தொட்டில் கட்டியது. தளிர்களை கொண்டு மெத்தை செய்தது. சீக்கிரம் தூங்குடா என் செல்லம். அம்மா கிளி இலை தொட்டிலில் கிளி குஞ்சை படுக்க வைத்தது. அப்போது இளம் காற்று வந்தது. காற்று தொட்டிலை ஆட்டி கொண்டிருந்தது. ஆட்டி ஆட்டி காற்றின் கைகள் சோர்ந்து விட்டன. அப்போது கிளி குஞ்சு குட்டி கண்களை உருட்டி பார்த்து சிரித்து கொண்டு கிடந்தது. உறங்கவில்லை சேட்டைக்கார குஞ்சு. டே செல்லம், அம்மாவுக்கு கோபம் வந்துடும். அம்மா கிளி கோபித்து கொண்டது. அம்மாக்கள் கோபிக்க கூடாது என்று உறக்கத்திலிருந்து மொட்டுக்கள் சொல்லின. அம்மா கிளிக்கு சிரிப்பு பொங்கியது. சிரிப்பை மறைத்து கொண்டு அம்மா கிளி தொட்டிலின் அருகில் சேர்த்து நின்றது. பின்பு ஒரு கதை சொல்ல தொடங்கியது. ஆகாயத்தில் நிலாவுக்கு ஒரு ஆசை வந்தது. ஒரு கூடு கட்ட வேண்டும், அதில் படுத்து உறங்க வேண்டும். அப்போது, என்ன அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உறக்கம் வரலையா? ஹீல் ஹீல். அருகில் இருந்த கூட்டிலிருந்து அணில் அண்ணன் கேட்டது. அணில் அண்ணனுக்கு உறக்கம் கலைந்து போன கோபம். அம்மா கிளி கதையை நிறுத்தியது. பின்பு மெல்ல சத்தம் போடாமல் ரே 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 கண்ணுரங்கு, ரோ 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 கண்ணுரங்கு பாடியது. அம்மா கிளியின் பாட்டை கேட்டு உறக்கம் கண்ணை சுழற்றியது. யாருக்கு? அம்மா கிளியின் கண்களை சுழற்றி கொண்டு உறக்கம் வந்தது. கிளி குஞ்சு மெதுவாக தொட்டிலில் இருந்து வெளியே இறங்கியது. இலைகளுக்கு இடையில் நிலா மாமா கிளி குஞ்சை கண்களை அள்ள விரித்து பார்த்து கொண்டிருந்தது. பார்த்துட்டே இல்லை, அம்மா கிட்டக்க சொல்லக்கூடாது சரியா என்று சொல்லிய கிளி குஞ்சு மெதுவாக தத்தி தத்தி நடந்தது. கீழே கிடந்த காய்ந்த இலைகள் உறக்கத்தில் எதையோ புலம்பிக் கொண்டிருந்தன. அணில் அண்ணன் நல்ல தாள லயத்தில் குரட்டை விட்டு கொண்டிருந்தான். கிளி குஞ்சு மெல்ல அணில் அண்ணனுடைய கூட்டிற்கு அருகில் சென்றது. அணில் அண்ணன் புசு புசுவென்ற வாளினால் உடம்பை மூடிக்கொண்டு சுகமாக உறங்கிக் கொண்டிருந்தான். குரட்டை சத்தத்தை கேட்க நல்ல வேடிக்கையாக இருந்தது. அதுபோல குரட்டை விட்டு பார்த்தாலோ, சே கீ கீ என்று யாராவது குரட்டை விடுவார்களா? அது மட்டுமல்லாமல் அந்த குரட்டை சத்தம் கேட்பதற்கும் நன்றாகவும் இல்லை. அணில் அண்ணனுடைய முதுகில் வரையப்பட்டுள்ள கோடுகளை கொஞ்சம் பார்க்கலாம். இப்படி ஒரு கோடு நமக்கும் முதுகில் இருந்தால் நல்ல அழகாக இருக்கும். கிளி குஞ்சு
அணில் அண்ணனின் முதுகில் உள்ள கோடுகளை அழுத்தி தொட்டு தன்னுடைய உடம்பில் தேய்த்து பார்த்தது. கோடுகள் வரவில்லை. அதற்கு பதில் அணில் அண்ணன் முழித்து விட்டான். கிளி குஞ்சு வேகமாக தத்தி தத்தி இன்னொரு கிளைக்கு போய்விட்டது. இலைகளுக்கு இடையே நிலா மாமா கண்களை விரித்து பார்த்து கொண்டிருந்தான். அதையும் பார்த்துட்டேல மாமா, அம்மா கிட்டக்க சொல்லக்கூடாது சரியா என்று சொன்னது கிளி குஞ்சு. இங்கே வா என்று நிலா மாமா கண்களை சிமிட்டி கூப்பிட்டது. கிளிக்குஞ்சு தத்தி தத்தி மரத்தின் உச்சிக்கு வந்தது. நிலா மாமா மரத்தின் உச்சியில் இல்லை. அங்கே தூரத்தில் ஆகாயத்தில். மாமாவுக்கும் உறக்கம் வரலையா? கிளிக்குஞ்சு நிலாவை பார்த்து கேட்டுக்கொண்டே அலகுகளை திறந்து சிரித்தது. நிலா மாமாவும் சிரித்துக்கொண்டே கிளிக்குஞ்சின் அருகில் வந்து சேர்ந்தது. வா, நாம விளையாடலாம். நிலா மாமா கிளிக்குஞ்சை வாரி எடுத்து வானத்திற்கு பறந்து போய்விட்டது. வெள்ளை மேகங்களுக்கு ஊடே ஹாய் ஹாய், என்ன ஒரு பயங்கரமான பிரயாணம். கிளிக்குஞ்சு நிலா மாமாவினை சேர்த்து அணைத்திருந்தது. நல்ல சுகம். கிளிக்குஞ்சு நிலா மாமாவின் கன்னத்தை தொட்டது. நல்ல குளிர்ச்சி. மாமாவுக்கு ஏன் மீசை இல்லை என்றது கிளிக்குஞ்சு. அதுவா, மாமாவுக்கு எப்போதும் குழந்தை மனசு, அதுதான் மீசை முளைக்கல என்று நிலா மாமா சொன்னது. நிலா மாமா ஆகாயத்தின் உச்சிக்கு சென்று ஒரு பெரிய பெட்டியை எடுத்து வந்தது. பெட்டியை திறந்தபோது பெட்டி நிறைய கண் சிமிட்டி கொண்டு சிரிக்கின்ற தங்கப்பூக்கள். கிளிக்குஞ்சு பூக்களை வாரி வாரி இறைத்து விளையாடுகிறது. எவ்வளவு அழகு! விளையாட விளையாட சலிக்கவே இல்லை. இந்த பூக்களை அம்மாவின் சிறையில் கோர்த்து விடணும், நல்லா அழகா இருக்கும். நிலா மாமா ஒரு தங்க கிண்ணம் நிறைய பால் கஞ்சி எடுத்து கொண்டு வந்தது. கிளிக்குஞ்சு ருசித்து ருசித்து கஞ்சி குடித்தது. அப்போதுதான் சுற்றிலும் பஞ்சு துண்டுகள் பறந்து அலைந்து கொண்டிருந்ததை பார்த்தது. யார் இவர்கள்? எதுக்காக இப்படி பறந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கிளிக்குஞ்சு நிலா மாமாவிடம் கேட்டது. நிலா மாமா வருத்தத்தோடு, என்னுடைய மெத்தை கிழிஞ்சு போச்சு, அதுக்குள்ளே இருந்து வெளியே கிளம்பினவங்க தான் எங்க, இப்போ அவங்கள பிடிக்க முடியலை என்று சொன்னது. அப்படியா விஷயம்? மெத்தை கிழிஞ்சதுனால தான் மாமா உறங்கலையா என்று கேட்டது கிளிக்குஞ்சு. அதற்கு நிலா மாமா, மெத்தை இருந்தால் மட்டும் என்னவாம், எனக்கு தாலாட்டு பாட்டு பாடவும் கதை சொல்லவும் அம்மா இல்லையே, அதான் நான் உறங்கலை என்று சொன்னது. அதை கேட்டபோது கிளிக்குஞ்சிற்கு அம்மாவை பார்க்க வேண்டும், தாலாட்டை கேட்க வேண்டும் என்று தோன்றியது. அம்மா எழுந்திருப்பாளோ, பாவம், அம்மா பயந்து போய்விடுவாள். கிளிக்குஞ்சு நிலா மாமாவை வருத்தத்துடன் பார்த்தது. நிலா மாமா குறும்பாய் சிரித்தது. பின்பு தன் கைகளினால் கிளிக்குஞ்சை சேர்த்து அணைத்தது. நிலா மாமா கிளிக்குஞ்சோடு கீழே பறந்தது. கீழே கீழே கீழே. அம்மாவின் சிறகின் அடியில் இளம் சூட்டில் கிளிக்குஞ்சு மயங்கி கிடந்தது. அப்போது புன்முறுவல் பூத்து நின்று கொண்டிருந்த நிலா மாமாவிற்கு உறக்கம் வருவதாக கனவு கண்டு கொண்டிருந்தது கிளிக்குஞ்சு. கதை முடிந்தது. நம்ம அம்மா கிட்டக்க தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ், உறக்கம் வரலை எனக்கு கதை சொல்லுங்கன்னு கேட்போம். கதை, இது கதை சொல்லு, அந்த கதை சொல்லு, இன்னொரு கதை, அம்மா இன்னொரு கதைன்னு கதை கதையாக கேட்போம். ஆனால் கதை சொல்லிகிட்டே அம்மா தூங்கிடுவாங்க இல்லை, ஆனால் நம்ம சேட்டை பண்ணிகிட்டே உட்காந்துருப்போம். ஏன் குழந்தை இது எப்பயுமே செய்வான், தினமும் நான் கதை சொல்லிகிட்டே இருப்பேன், கதை சொல்லிகிட்டே ஆண்டி தூங்கி போயிடுவேன்.
ஆனால் அவன் லைட்டு போட்டு புக்கு படித்து அம்மாவை எழுப்பி இன்னும் கொஞ்சம் கதை சொல்லு, நீ மறந்துட்ட, நீ சொல்ல விட்டு போயிட்ட அப்படின்னு ஏதானு சொல்லிகிட்டே இருப்பான். ஆமாம், ஆனால் இப்போ தான் நல்லா தூங்கி உறக்கம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிற பருவம். பெரியவங்களாயிட்டா நிறைய படிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அப்போல்லாம் தூக்கமே வராது. அதனால இதுதான் கரெக்டான பருவம். இந்த டைமில் நல்லா தூங்கி கதைகளை கேட்டுகிட்டே கண் உறக்கம் பண்ணுறது தான் ரொம்ப சுகமான விஷயம் இல்லை? இன்றைக்கி ஆண்டி படித்த இந்த கிளி குஞ்சு புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லிட்டில் ஸ்டோரி ஸ்டேஷனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட நண்பர்களுக்கும் இந்த தமிழில் ஆண்டி புத்தகம் வாசிக்கிறேங்கிற விஷயத்த உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. சரியா? அடுத்த தடவை ஆண்டி இன்னொரு அற்புதமான புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நிறைய புத்தகம் படிங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.